ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது நோ ஆனியன் நோ கார்லிக் வெஜிடபிள் ரைஸு. அதுக்கு ரொம்ப சிம்பிளான மசாலாஸ் தான் தேவைப்படும். வாங்க பார்க்கலாம். ஒரே ஒரு கிராம்பு போட்டு, சீரகம் போட்டு, நெய்யும் எண்ணெயும் விட்டு தாளித்து கொட்டிக்கிறோம். தாளித்ததுலேயே ஒரே ஒரு மிளகாய் வதக்கிக்கலாம். மற்ற மிளகாலாம் அரைக்கும் போது சேர்த்துக்கலாம். வீட்டில் என்னென்ன காய்கறி இருக்கோ அதெல்லாம் போட்டுக்கோங்க. அதோட ஒரு 2 தக்காளி போட்டிருக்கேன் நான். அதையும் சேர்த்து நல்லா வதக்கணும். வதக்கிட்டு குக்கர் மூடி போட்டு கொஞ்ச நேரம் அதை நல்லா பரட்டி விட்டு வேக வைங்க. அதுக்கப்புறம் அரைச்சி வச்ச சாமான்லாம் போடலாம். என்னென்ன அரைக்கணும்னா தேங்காய், பச்சை மிளகாய், ஒரு கிராம்பு, ஒரு ஏலக்காய், கொத்தமல்லி, கருவேப்பிலை இதெல்லாம் அரைச்சி விட்டுடுங்க. நல்லா அதையும் சேர்த்து பரட்டிட்டு ஒரு கைப்பிடி அளவு புதினா போட்டு நல்லா பரட்டிட்டு தேவையான அளவு அரிசி, அதுக்கு 1 பங்குக்கு 2 பங்கு தண்ணி அப்படின்ற விதத்துலேயே தண்ணியும் விட்டு நல்லா கொதிக்க வைங்க. நல்லா கொதித்து வந்த பிறகு மேலாக திரும்பவும் இன்னும் கொஞ்சம் புதினாவையும் போட்டு குக்கரை மூடி வெயிட் போட்டு சிம்மில் 5 மினிட்ஸ் வைங்க. அதுக்கப்புறம் நீங்கள் 5 மினிட்ஸ் கழிச்சு திறந்து பார்த்தீங்கன்னா கமன்னு சூப்பராக வெஜ் ரைஸ் ரெடியாக இருக்கும். நோ ஆனியன் நோ கார்லிக் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சமைச்சோன்னா சில சமயம் பசங்களுக்கு பிடிக்காது. ஸோ அவங்க விருப்பப்பட்ட மாதிரி இது மாதிரியான வெஜ் ரைஸ் பண்ணி கொடுத்தோன்னா அழகாக சாப்பிட்ருவாங்க. நீங்களும் இது போல் ஈஸியாக ஹெல்த்தியாக பசங்களுக்கு செஞ்சு கொடுங்க.